அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நாள் ஒரு நற்சிந்தனை. இன்றைய சிந்தனையில் நாம் எடுத்துக்கொள்ளும் பொருண்மை பெண் கல்வி. மக்கள் தொகையில் 51 விழுக்காடுக்கும் அதிகமாக இருக்கிற பெண்கள் கல்வியை பொறுத்த நிலையில் எப்படி இருக்கிறார்கள் என்பது பற்றிய புள்ளி விவரம். இந்திய அளவில் எடுத்துக்கொள்ளுகிற போது அதனை காட்டிலும் தமிழ்நாட்டில் கூடுதலாக விழுக்காடு இருந்தாலும் கூட பட்டங்கள் பெற்ற அளவில் பார்க்கிற போது 40லிருந்து 43 விழுக்காடு மட்டுமே பொருளாதார துறையில் பொருள் ஈட்டுபவர்களாக தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் இல்லங்களில் அவர்களின் கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று மகாகவி பாரதி முழங்கியதை நினைத்து பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிலை என்ன என்பது சற்று வேதனையாக கூட இருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன் ஆவேசப்படுகிறார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கே புட்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதென்றோ என்று ஆதங்கப்படுகிறார். ஒரு தனி மனிதனுக்கு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது அது தனி மனிதனுக்கானதாக மாறி போய்விடுகிறது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற கல்வி என்பது ஒரு தலைமுறைக்கே கல்வியை கொடுத்ததற்கு ஒப்பானதாக மாறுகிறது. அந்த அளவிற்கான கல்வி முக்கியத்துவம் பெண்களுக்கு அவசியமாகிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்று பரிசீலித்து பார்க்கிற போது இன்றைக்கும் சமையலறையிலும் வேறு பல குழந்தை வளர்ப்பிலும் என்று பல்வேறு பரிமாணங்களில் தங்களை தாங்களே சுருக்கி கொண்டிருக்கிற நிலைமை மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. கற்ற கல்வியை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்கிற போது சமூகம் எப்படி மறுமலர்ச்சி கொண்டதாகவும் விழிப்புணர்வு கொண்டதாகவும் மாற இயலும் என்பதனை சிந்தனைக்கான கேள்வியாக எல்லோர் முன்னிலையும் இருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கிற இளம் வயது நோபல் பரிசு வெற்றியாளர் மலாலா மிக அழகானதொரு சூழ்நிலையில் தங்களை எல்லாம் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று தடை விதித்த தலிபான்களை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியவர். துணிச்சலான இந்த முடிவுக்காக அவர் நோபல் பரிசினை வென்று இருக்கிறார். இளம் வயது வீரர். இந்த இளம் வயதில் அவருக்கு இருக்கிற அந்த வீரமும் ஞானமும் ஏன் மற்றவர்கள் தங்களை முன்னுதாரணமாக அவர்களை கொண்டாடக்கூடாது என்கின்ற கேள்வியும் எழுகிறது. அவர் ஐநா சபையிலே உரையாற்றுகிற போது சொன்னார், ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா, இது போதும் ஒரு உலகத்தையே மாற்றி அமைத்து விடலாம் என்று மிக வலிமையான சொற்களை கொண்டு உரையாற்றி இருக்கிறார். இதிலிருந்து புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், எழுத்தாணிக்கு இருக்கக்கூடிய வேகம், விவேகம், அதிகாரம், வலிமை வேறு எதற்கும் இல்லை என்பதாக இருக்கிறது. ஆகவே இதனை முறையாக கல்வி என்பது ஏதோ பட்டங்களுக்காக அல்ல, தங்களை உரப்படுத்திக் கொள்வதற்காகவும் வலுப்படுத்திக் கொள்வதற்காகவும் என்பதனை மறந்துவிடல் ஆகாது. விக்டர் ஹியூகோ என்கின்ற பிரெஞ்சு நாட்டு கவிஞரும் எழுத்தாளரும் சொல்லி இருக்கிற செய்தி மிக முக்கியமானது. பெண் கல்வி ஒன்றுதான் அவர்களை அறியாமையிலிருந்து மீட்டெடுக்கும் ஆயுதம் என்கிறார். இது அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை அழுத்தம் திருத்தமாக பதிவிடுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் கூட இருண்ட வீடு என்ற காவியத்தில் கல்வி அறிவு இல்லாத குடும்பத்தின் அவலங்களை எடுத்துரைப்பதோடு குடும்ப விளக்கு என்கின்ற நூலில் மிக அழகாக கல்வியின் மேன்மையை பற்றி எடுத்துரைக்கிறார். ஆக ஒரு குடும்பம்
கல்வி அறிவு பெற்ற குடும்பமாக, அதிலும் குறிப்பாய் பெண்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தால் அந்த தலைமுறையே மிக உயர்ந்ததாக மாறிவிடும். ஆகவே அன்பானவர்களே, தங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு முடிந்த அளவில் உயர்ந்த கல்வியை தடையில்லாமல் வழங்குங்கள். இதுதான் சமூகத்தின் வெற்றி, சமுதாயத்தின் மேன்மை, நமது கடமையும் கூட. இன்றைய சிந்தனையை ஆழ பதித்துக் கொள்வோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.